channel Motivation Myself. Happy mind, healthy body. மோட்டிவேஷன் நம்மளோட வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை விட நம்ம பெரிய 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 சக்ஸஸ் அடையிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டிமோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணும். என்னது டிமோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணுமா? எப்படிப்பா அப்படின்ட்டு தானே யோசிக்கிறீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க டிமோட்டிவேட்டடாக திங்க் பண்ணாங்க, டிமோட்டிவேட்டடாக பேசாது அப்படின்னு சொல்லி. பட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிமோட்டிவேட்டடான திங்கிங் தான் உங்களை பெரிய லெவலில் வைக்கிறதுக்கான ஒரு வழி. எப்படி தெரியுமா? உங்களை சுற்றி ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்களை ஓகே கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட மைண்ட் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடியுதான்றது நமக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ்க்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கெல்லாம் எங்கே பெருசாக ஜெயிக்க போகிறாங்க, எங்கே சாதிக்க போகிறாங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, அவங்களால சும்மா ஒன்றும் முடியாது, பார்க்கலாமே என்னதான் செஞ்சு கழிக்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட பியர் குரூப் வந்து இன்க்ளூடிங் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வாட் எவர் நெய்பர்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து உங்களை பற்றி அவங்க ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க, உங்களை மட்டமாக நினைக்கிறாங்க, ஏளனமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தோணும் போது, உங்களுக்கு தெரிய வரும்போது அப்போ உங்களுக்குள்ள ஒரு வேகம் வரும் பார்த்தீங்களா, ஒரு வைராகியம் வரும்ல, ஒரு வெறி வரும்ல, எப்படியாவது இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், நம்ம சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரும் தெரியுமா? அந்த ஆட்டிடியூடில் நீங்கள் போடுற எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாராலும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான சக்ஸஸாக இருக்கும். அது வந்து உங்களை சுற்றி அப்படியே தட்டி கொடுத்துட்டு வரவங்கக்கிட்ட அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேவா? ஸோ இனிமேல் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கி. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க மூலமாக தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அது வந்து ஒரு சிம்டம். சரியா? நீங்களாம் நடந்து போகிறதுக்கும் பின்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை தள்ளி விடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளாம் மூவ் பண்ணோம்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால கடக்க முடியும். அதே ஒருத்தர் வேகமாக பின்னாடி தள்ளும் போது நம்ம போய் ரீச் ஆகக்கூடிய இடமே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு வளரக்கூடிய ஒரு செடிக்கும் ரொம்ப அடிபட்டு காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயில் இல்லாமல் அடிபட்டு வளரக்கூடிய ஒரு மரத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் மோட்டிவேஷனில் இருந்து வரவங்களுக்கும் டிமோட்டிவேஷன்லேருந்து வரவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இனிமேல் உங்களை டிமோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஹாப்பியாக உங்களோட ஒர்க்கை, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை, உங்களோட எஃபோர்ட்ஸை நீங்கள் உங்களோட எய்மில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க. அப்படின்னா சக்ஸஸ் நம்மக்கிட்ட தான். ஓகே? ஸோ நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். ஆக்சுவலி இந்த விஷயத்தை வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியுது. ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் என்னது மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இஃப் யூ விஷ் ஒன்லி. ஓகேவா? நான் கம்பல் பண்ணல, உங்களுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். கனெக்டடாக இருக்கேன். டாடா, பை பை, டேக் கேர்.